ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டாண்ட ஏரி மீன் வந்துச்சு. பாருங்கள் என்னென்ன மீன் வந்துருக்கு பாருங்கள். ஏரி மீன் இது என்ன மீன்? இது உளுவை தானே? இது உளுவை. இது வந்து பஞ்சொட்டை மீனுன்னு சொல்லுவாங்க. ஏரி மீன் சூப்பராக இருக்கும், குழம்பு வச்சாக்கா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி அந்த குழம்பு எப்படி வைக்கணும்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இதில் மாங்காய் போட்டு வைக்கணும், இன்னும் சூப்பராக இருக்கும். வெறும் 100 ரூபா தான் இந்த மீன். பாருங்கள், ஏரியில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் இப்படி தான் வருது. கத்தியில் வெட்ட முடியாதுல்ல, எல்லாம் அந்த பெறாலெல்லாம் எடுப்பாங்க. எடுத்து இந்த சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அடுப்பு சாம்பலை வந்து நல்லா தேய்ச்சி சுரண்டி இது பண்ணணும். அப்போ தான் இது வரும் நல்லா. கத்திரிக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வாங்கிட்டு குடிக்கிறதுக்கு ரோஸ் மில்க் வாங்கிட்டு வீட்டுக்கு போயின்ட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தங்கச்சி அதுக்குள்ளே மீனெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதான் இப்போ கடையிலேருந்து இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறாங்க பாருங்கள், சரிங்களா? இங்கே வீட்டாண்டே வந்ததா? எவ்வளோ இந்த இறை? 150 ரூபா. அரை கிலோவா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இறா வாங்கியிருக்கிறாங்க இன்றைக்கி. ஏரி மீன் குழம்பு, இறா தொக்கு பண்ண போகிறோம். பாருங்கள், பரவாயில்ல. 150 ரூபாய்க்கு நல்லா நிறைய கொடுத்துருக்குறாங்களே. அரை கிலோ 150, கிலோ 300 ரூபாவா? பரவாயில்ல, கொஞ்சம் பொடிசாக இருக்குது, பரவாயில்ல. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இது நாட்டு இறா. நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் செய்ய போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன் குழம்புக்கு கடாயை வச்சாச்சு ஸ்டவ்வில். இப்போ எப்படி செய்யணும் பாருங்கள். ஓகே, மீன் வந்து இந்த மீன் இது வந்து இது ஏரி மீன். இது வந்து பன்னீர் கண்டான்றது. இது வந்து பஞ்சொட்டை மீனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து உளுவை மீன். பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணி குழம்பு வைக்கிறது. கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போடணும். கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயம் போடணும். வெந்தயம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் தான் மீன் குழம்புக்கு நல்லா மணமாக இருக்கும். வெந்தயம் தான். இப்போ வந்து வெங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போடணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ டொமேட்டோ பண்ணுறேன். தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதக்கிட்டு வதக்கணும். அதுக்குமே எங்கள் தங்கச்சி இறாவை க்ளீன் பண்ணுறாங்க. மீன் குழம்பு வச்சுட்டு இறா தொக்கு பண்ணணும். பாருங்கள், எங்கள் குட்டி தூங்குறாரு. எப்போ பார்த்தாலும் தூங்குற வேலை தான் அவர். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளியை வந்து நல்லா கரைச்சிக்கிறாங்க. நல்லா கரைச்சிக்கிட்டு அந்த திப்பியெல்லாம் எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வந்தோடனே தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், நல்லா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், நல்லா மணமாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கிலாம் போட்டிங்கனாக்கா அவ்வளோவா மீன் குழம்பு வந்து மனம் வராதுங்க. வீட்லேயே அரைச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி ஊற்றுனாங்க. தேவையான எனக்கு புளி தண்ணி நல்லா கரைச்சி அந்த திப்பியெல்லாம் வடிகட்டி எடுத்துப்பாங்க. அதில் மிக்ஸ் பண்ணணும். போதுமா தண்ணி? இன்னும் கொஞ்சம் ஊற்றுறியா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னாக்கா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து, ஏன்னா நல்லா கொதிக்கணும் இல்லைங்களா? கொதிக்கணுன்னா கொஞ்சம் சுண்டிடும். அதனால இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஒரே வாட்டமாக போட்டுருணும். தேவையான அளவு. அது மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி அப்படியே தூவிடணும். தூவிட்டாக்க நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். அந்த மிளகா நெடியெல்லாம் மேலே போகணும். மிளகா நெடி போனவுடனே தான் மீன் போடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் நல்லா வெந்த உடனே இப்போ வந்து மீன் போட்டிருக்குறாங்க. பாருங்கள், மீன் எப்படி நல்லா வேகுது பாருங்கள். கத்திரிக்காய், மாங்காய், ஏரி மீன் குழம்பு ரெடியாக இருக்குது பாருங்கள். ஓகே, இதுனா எறா சரியா? அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு தட்டி போட்டியா? போடணும். எறா வந்து க்ளீன் பண்ணணும், கழுவணும் நல்லா. இந்த இதில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினோடனே இப்போ வந்து எறா எடுத்து போடுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 3 ஐட்டம் தான் எறா தொக்குக்கு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிட்டோம்னு தேவையான அளவுக்கு மிளகா பொடி போடணும். மிளகாத்தூள் ரொம்ப காரம்லாம் போடக்கூடாது, லிமிட்டாக போடணும். பாருங்கள், இப்போ அப்படியே சால்ட்டு போட்டியா? உப்பு போட்டாங்க. உப்பெல்லாம் ஜாஸ்தி போடக்கூடாது, கம்மி, லிமிட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாஸ்தி உப்பு போட்டாலாம் சாப்பிட முடியாது. காரமும் திட்டமாக இருக்கணும், ரொம்பவும் காரமாக இருக்கக்கூடாது. போட்டு நல்லா இந்த இதுலேயே நல்லா வேகும். வேற தண்ணி வந்து லைட்டாக ஊற்றணும். தண்ணி ஊற்றக்கூடாதா? அதுலேயே விடும் தண்ணி, அதுலேயே தண்ணி வரும். அந்த தண்ணியிலேயே நல்லா வதக்கி விடும். எறா ஃப்ரை, நம்ம எறா தொக்குன்னு சொல்லுவோம், இது எறா ஃப்ரை. அன்னமாதேவி சமையல் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா? பாருங்கள், சாப்பாடு தட்டில் ரெடியாகி போட்டாங்க. இப்போ மீன் குழம்பு எடுத்து சூப்பராக இருக்குது, பார்க்கும் போதே சூப்பராக இருக்கு. நல்லா நீட்டாக வைங்கம்மா. என்னங்கம்மா நீங்கள் பரிமாறுறீங்க? வரவே மாட்டேங்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடாக இருக்குது, வெயில் இல்லை. கத்திரிக்காய், மாங்காய், ஏரி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க. எறா வைங்க. எறா போதும், இன்னொன்று போதும். அப்புறம் இங்கே என்ன இருக்குது? எறா தொக்கா. எறா ஆஹா, சூப்பராக இருக்க கலரு, அருமையாக இருக்குது. நல்லா சூப்பர் சாப்பாடு.